இந்த ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் நீங்கள் ஒழுங்காக குடிச்சிட்டு வந்தால் வெயிட்டு சூப்பராக குறைஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறாங்க. சரியா? அப்படி வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஜூஸும் கண்டுபிடிக்கவில்லை. வெயிட்டை குறைக்க ஒரு ஆளுக்கு ஏன் உடல் பருமன் வருது தெரியுமா? ஒரு ஆளுக்கு ஏன் ஒபேசிட்டி உடல் பருமன் வருது தெரியுமா? அதான் உங்களுக்கு தெரியுமா? எதனால் வருது தெரியுமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஜூஸ் குடித்த உடனே இது ஒன்றும் சரியாகாது. கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட உடனே இது ஒன்றும் சரியாகாது. புரிஞ்சுதா? புரியலையா? கொஞ்ச நேரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடன உடனே இது ஒன்றும் சரியாயிடாது. அப்படியே ஒன்றும். அதனால புரிஞ்சுதா? புரியலையா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் உடல் பருமன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நீ நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி போட்டு 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 வாழ்க்கையை ஃபுல்லாக நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரு வழி இருக்குது. தெரியுமா? அது என்ன வழி? சொல்லி தரவா? பேலன்ஸ்டு டயட். ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ண முடியும். இதை சரி பண்ணினால் வெயிட் எப்படி குறையும்? டக்கு 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 டக்குன்னு குறையும். எப்படி குறையும்? டக்கு டக்கு டக்குன்னு குறையும். அது மட்டும் இல்லை, இந்த இன்சுலின்ஸும் சரியாச்சுன்னா நீங்கள் பல வருஷங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க மாத்திரையை தூக்கி தூர போடலாம், இந்த இன்சுலின் தூக்கி தூர போட்டுடலாம். புரிஞ்சுதா? புரியலையா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவையான நம்பரை கால் பண்ணி பேசுங்க. இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா 70 கிலோ குறையுமா? சொல்லுங்கள். கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னா 70 கிலோ குறைஞ்சிருமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் 365 நாள் பண்ணால் கூட 70 கிலோ குறைஞ்சிருமா? சொல்லுங்கள். குறையுமா? யாருக்கா குறைஞ்சிருக்காமோ? இல்லை. என்ன முக்கியம்? அப்போ பேலன்ஸ்டு டயட். ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம இது சரி பண்ணணும். இந்த இன்சுலின்ஸ் சரியானால் தான் வெயிட்டு குறையும். இந்த இன்சுலின்ஸ் சரியானால் தான் பிசிஓடி சரியாகும். இதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா ஒரு வழி தான், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. மறந்துடாதுங்க. பேலன்ஸ்டு டயட் இல்லை அப்படின்னா, எடுக்கலை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க எந்த மாத்திரை நீங்கள் நிறுத்த முடியாது, போட்டுட்டு இருக்க இன்சுலின் நிறுத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணிவிட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க, பொறுமையாக போட்டு கேளுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன புரியும் உங்களுக்கு. வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.